இஸ்லாத்தை, இந்த உலகத்தை தலைகீழாக பிரட்டி போட்ட ஹலீஃபா. 10.5 ஆண்டு ஆட்சிகள், 10.5 வருடத்தில் உலகத்தில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கியவர். மக்காவில், மதீனாவில், ஹிஜாஸில், யமனில் இருந்த இஸ்லாத்தை இந்துஸ்தான் வரைக்கும் கொண்டு போனவர். 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர். அவருடைய காலத்தில் முழு உலக வெற்றிகள் நடந்தது. யமன், பாரசீகம், ஈரான், ஈராக், இத்தாலி, சிரியா, எகிப்து, ஜோர்தான் அத்துணை நாடுகளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி வரலாற்றில் ஒரு யுத்த களத்தில் இறங்கியது கிடையாது. ஏழண்டா வரலாறை கொண்டு வந்து காட்டுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஜனாதிபதி, தன்னுடைய ஹிலாஃபத்துடைய காலத்தில் ஏதாவது ஒரு பெட்டில், ஏதாவது ஒரு யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்களா? போகல. இருந்தது மதீனால. மதீனால இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியால் முழு உலகத்தையும் கைப்பற்றினார். அது இப்ப நடக்காது இந்த காலம். அதான் காபிர்கள், மகாத்மா காந்தி கூட சொல்றார், உமருடைய ஆட்சி வேண்டும் இந்த உலகம் மாறுவதற்கு. கொண்டு வர முடியாது, காட்ட முடியாது, வரவும் முடியாது, வரப்போவதும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்படியான தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உருவாக்கிய தலைவர்கள். சகோதரர்களே, ஒரே ஒரு வெற்றி பயணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டை விட்டு வெளியேறிய பயணம். அது பலஸ்தீனுடைய பயணம். அது யுத்தத்துக்கு போகல, பலஸ்தீனுக்கு அனுப்பினாங்க பட. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் பலஸ்தீனை சென்றடைந்தது படை. பலஸ்தீன் இப்ப ஜூஸ் யூதர்களுடைய கையில் இருப்பதை போல் ஹஜ்ரத் உமருடைய ஆட்சியில் பலஸ்தீன் இருந்தது கிறிஸ்தவர்களுடைய கையில். கிறிஸ்டியன்ஸ் இப்ப வத்திகான் அவர்களுடைய தலைமை பீடமாக இருப்பதை போல அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா அவர்கள் பிடித்து வைத்திருந்தார். ஹஜ்ரத் அபு உபைதா படையை திரட்டி சென்றார். போப்பாண்டவர்கள் பலஸ்தீனுடைய அக்ஸாவில் இருந்த பாதிரிகள் ஒன்று கூடி மஷூரா செய்து அபு உபைதாவிடம் சொன்னார்கள், நீங்கள் படையெல்லாம் எடுத்து யுத்தம் செய்ய வேண்டாம், புனித பூமியில் நாங்கள் உங்களிடம் அக்ஸாவுடைய சாவியை ஒப்படைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உங்களோட ஜனாதிபதி இங்க வரணும், அவர கையில தான் நாங்க திறக்க கொடுப்போம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு